Greetings to all. இன்னைக்கு term 1 7th standard number systemல exercise number 1.3 page number 21ல இருக்க problems போட போறோம். Fifth problem, check the following for equality and if they are equal mention the property அப்படினு சொல்லிருக்காங்க. First thing என்ன பண்ணனும், அது ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணனும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுனா property என்ன propertyன்னு சொல்லணும். சோ கீழ கொடுத்திருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். 8 minus 13 into 7 and 8 minus 13 into 7 அப்படிங்கிறது தான் question. ஸோ ஈக்குவாலிட்டி செக் பண்ண சொன்னதுனால அண்டை நான் வந்து ஈக்குவல் டு சைனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு பக்கமும் அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிப்போம். ஃபஸ்ட்டு 8 minus 13 into 7 8 minus 13 into 7 அப்படின்னு பிரிச்சுப்போம். ஸோ 8 minus 13 எப்பவுமே ப்ராக்கெட் தான் நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 8 minus 13 அப்படிங்கிறது -5 into 7. இந்த பக்கம் வந்து 13 and 7 into 7 அப்படிங்கிறது ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ஸோ 13ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் 91. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா -5 into 7 அப்படிங்கிறது வந்து 35. 5 into 7 35 minus into plus அப்படிங்கிறது மைனஸ். ஸோ -35. இங்கே பார்த்தீங்கன்னா 8 minus 91 இருக்குது. ரெண்டு வேறு சைனாக இருந்தால் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். 91லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 82 தானே, கரெக்டாக சொல்கிறேன்னா 83. ஸோ -91 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ அதனால் கிரேட்டர் நம்பரோட சைன் தான் ஆன்சர் கொடுக்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -35 இருக்குது, இங்கே -83 இருக்குது. ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னா நாட் ஈக்குவல் ரெண்டுமே. ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் அவங்க ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தாங்க. இது ஈக்குவலாக இல்லை. ஸோ ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கேயும் அதே தான், அண்டை பதிலாக ஈக்குவல் டு சைனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி ரெண்டு பக்கமும் இருக்கிற நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ரெண்டு பக்கமும் அந்த நம்பர்ஸ் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருந்து சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் சிம்பிளிஃபை பண்ணுவோம். -6 minus into plus -8 into -4 which is equal to -6 minus of 8 into -4 அப்படின்னு இருக்குது. நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணால் 8 4s are 32 plus into minus. ஸோ இது -32. இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஒரே சைனாக இருக்குது. ஒரே சைனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷன் தான் பண்ணுவோம். ஸோ 6 + 8 அப்படிங்கிறது வந்து 14. பெரிய நம்பரோட சைன் தான் ஆன்சர் கொடுப்போம். ஸோ இது -14 into -4. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். -into +32. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். -14 into -4 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். 14 into 4 அப்படிங்கிறது 4 4s are 16. 4 into 1 4 4 plus 1 5 minus into minus plus 56. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு சைனாக இருக்குது. வேறு சைனாக இருந்தால் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். 32லேருந்து 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 26. பெரிய நம்பரோட சைன் தான் ஆன்சர் கொடுப்போம். 32 தான் பெரிய நம்பர். ஸோ +26 நான் எழுதியிருக்கேன். இப்போயும் இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லணும். ஸோ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ப்ராப்பர்ட்டி பற்றி மைண்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் அதே தான் ஈக்குவாலிட்டி செக் பண்ணணும். ஸோ நான் அண்டுக்கு பதிலாக ஈக்குவல் டு சைன் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் 3 into -4 plus -10. இந்த பக்கம் 3 into -4 plus 3 into -10 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 into இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். -4 ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். ப்ளஸ் into -10. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 into -4 நம்பரை மல்டிபிள் பண்ணினோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ எதை நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோன்னா மல்டிப்ளிகேஷன் தான்.
அதுக்கப்புறம் தான் மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷனை ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது 3 இன்ட்டு -4, 3 4s are 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -12. ஸோ ப்ளஸ் சைன் இருக்குது. இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதையும் முடிச்சிருவோம். 3 இன்ட்டு 10 30, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -30. ஓகே, இப்போது இங்கே வந்து 3 இன்ட்டு 4 -4 -10 இருக்குது. ரெண்டும் ஒரே சைன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் அது வந்து 14. பெரிய நம்பரோட சைன் தான் ஆன்சர் கொடுப்போம், அதனால அது -14, which is equal to -12. இங்கே ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -30. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு -14 இருக்குது. நம்பரை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிவிடுவோம். 3 இன்ட்டு 14 அப்படின்போது 3 4s are 12, 3 1s are 3, 3 plus 1 4, 42, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -42. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கு ஒரே சைன் இருக்குது, ஒரே சைன் இருந்தால் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் அது வந்து 42. பெரிய நம்பரோட சைன் தான் ஆன்சர் கொடுப்போம். எஸ், ரெண்டு பக்கமும் இப்போ நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெளியில் ஒரு ஓகே, இது வந்து ஏபின்னு நம்ம எழுதுவோம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, அது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. இது அப்படியே இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏ தானே 3 வந்து ஏ தானே, அது அதுக்கு நேராக அதோட லெட்டர் எழுதுவோம் நம்ம. -4 வந்து பி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் திரும்பவும் 3 வருது, 3 வந்து ஏ இன்ட்டு -10ங்கிறது சி. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு A into B plus B into C அப்படிங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். ஓகேங்களா? ஏன் அதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா, A plus Bன்னு ஒன்று ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஏவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏவை பியோட மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏவை சியோட மல்டிபிள் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது இங்கே. அதனால் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். ஏன்னா அடிஷன் ஆப்ரேஷனில் தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, அதனால் இது வந்து அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 6th ப்ராப்ளம் வரலாம். டியூரிங் சம்மர் த level of the water in the pond decreases by 2 inches every week due to evaporation. What is the change in the level of water over a period of 6 weeks அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ week 1 first week எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்? 2 inch. செகண்ட் வீக்கு இன்னொரு 2 inch, அதாவது +2. இதோட இன்னொரு 2 inch ஆட் ஆகும்போது 4 inch ரெடியூஸ் ஆகிருக்கும். தேர்ட் வீக் அப்படின்னும் போது இன்னொரு 2 inch கம்மியாகி 6 inchக்கு வந்திருக்கும். அது ஃபோர்த் வீக் அப்படின்னும் போது இன்னொரு 2 inch கம்மியாகி 8 inchக்கு வந்திருக்கும். அது ஃபிஃப்த் வீக் அப்படின்னும் போது இன்னொரு 2 inch கம்மியாகி 10 inchக்கு வந்திருக்கும். 6th வீக் அப்படின்னும் போது இன்னும் ஒரு 2 inch கம்மியாகி 12 inches வந்திருக்கும். ஓகே, இப்போ கடைசியாக 6th வீக் முடியும் போது அது 12 inchஸில் இருக்கும். இதுதான் ஆன்சர். இன்னொரு விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 வீக்குக்கு 12 inch அப்படின்னா 6 வீக்குக்கு 6 into 2 inch. இது இன்னொரு மெத்தட், இப்படியும் போடலாம் நம்ம. ஓகேங்களா? 1 வீக்குக்கு 2 inch, அப்போ 6 வீக்குன்னும் போது 6 into 2 inches 12 inches, இப்படியும் போடலாம். ஓகே, ஃபைன். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸில். ஓகே, இந்த எக்ஸசைஸோடைய லாஸ்ட் ப்ராப்ளம்க்கு வந்துட்டோம், 7th ப்ராப்ளம். இதுக்கப்புறம் இருக்கிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின், அதை நாளைக்கு பார்த்துருவோம். அதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஸோ இந்த வீக் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது 1.2 and 1.3. நெக்ஸ்ட் வீக் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் நம்ம சேனலில் எந்த வீடியோஸும் வராது, அதாவது சாட்டர்டே சண்டே எதுவும் வராது. நம்ம மண்டே டு ஃப்ரைடே ஒரு 5 வீடியோஸ் போட்டிருப்போம் ஸ்டாண்டர்ட் 7க்கு. அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணலாம் இந்த வீக்கெண்டில். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவசரமாக அடுத்த இது போகிறதுக்கு பதிலாக நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன். வீக் ஃபுல்லாக சம்திங் நம்ம டீச் பண்ணுறோம். வீக்கெண்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணி. நம்மளும் கம்யூனிட்டியில் கொஷின்ஸ் போடுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த கான்செப்ட்லன்னு உங்களை செக் பண்ணிக்க. ஸோ இப்போ 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் பேர்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் தட் கிவ் அ ப்ராடக்ட் ஆஃப் -50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
-50 ஆன்சராக தரக்கூடிய ரெண்டு நம்பர் என்ன ஆப்ரேஷன்? ப்ராடக்ட் ஆப்ரேஷன்னா மல்டிப்ளிகேஷன். ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -50 அப்படிங்கிற ஆன்சர் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் இப்போக்கி எழுதியிருக்கேன். 4 எதுக்கு 5 எழுதி ரவுண்டா. ஓகே, இதை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டதுனால 50 ஃபஸ்ட் நம்ம சைனை விட்டுருவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்பரை சூஸ் பண்ணுவோம். நம்பர் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைனை பற்றி டிசைட் பண்ணுவோம். 50 அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டியான நம்பர்ஸ் என்னன்னு நம்ம யோசிப்போம். 1 50s are 50, அப்புறம் 10 5s are 50, அப்புறம் 25 into 2 வந்து 50. இது தவிர்த்து வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா இல்லை. 10 டேபிளில் வரும், அண்ட் தென் 5 டேபிளில் வரும், 50 டேபிளில் வரும், 25 டேபிளில் வரும். இப்போ என்னன்னா நமக்கு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு, 50 கிடச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு, 25 கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. எத்தனை நம்பர் மொத்தமாக? 1 2 3 4 5 6 நம்பர் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போது ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே போடுற எந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரே சைன் போட்டுறக்கூடாது. ஒரே சைன் போட்டால் என்ன ஆகும்? ஆன்சர் பாசிட்டிவாக வந்துடும். வேறு வேறு சைன் கொடுத்தா தான் ஆன்சர் நெகட்டிவாக வரும் இல்லையா? ஒரு நெகட்டிவ் சைன் இருந்தால் தானே ஆன்சருக்கு நெகட்டிவ் சைன் வரும்னு நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஒரு இன்டீஜர் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா ஆன்சருக்கு நெகட்டிவ் வரும். ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா ஆன்சருக்கு, ஈவன் நம்பர் கிடையாது, ஈவன் நெகட்டிவ் சைன். ஈவன் நெகட்டிவ் சைன்னா 2 நெகட்டிவ் சைன் இருக்கணும், இல்லை 4 நெகட்டிவ் சைன்ஸ் இருக்கணும், இல்லைனா 6 நெகட்டிவ் சைன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்பர் ஈவனாக ஆடான்றது ப்ராப்ளம் இல்லை, சைன் வந்து எத்தனை இருக்குன்றது தான். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆன்சருக்கு நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் தான் இங்கே வந்து ப்ராடக்டில் இருக்கணும். ரெண்டு நம்பர் தான் இருக்குது. ஸோ 1 தான் இங்கே ஆடாக இருக்க முடியும். ஸோ ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்கணுன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எடுக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். 1 into -50 ஒரு பாசிபிலிட்டி, -1 into 50 ஒரு பாசிபிலிட்டி. ஒன்றுமே நான் பண்ணல. 1 into 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஸ்டெப்பில் 1க்கு நெகட்டிவ் சைன் கொடுங்க, ஒரு ஸ்டெப்பில் 50க்கு நெகட்டிவ் சைன் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாசிபிலிட்டியும் நம்ம எழுதுவோம். இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா -10 into 5, அப்புறமா 10 into -5 ஒன்று எழுதலாம். அதே மாதிரி 25 into 2, -25 into 2 ஒரு பாசிபிலிட்டி, 25 into -2 ஒரு பாசிபிலிட்டி. அவ்வளோதான். இத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு கிடைக்கும். 6 பாசிபிலிட்டிஸ் எழுதியிருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட்னு சொன்னதுனால ப்ராடக்ட் சைன் எழுதிட்டேன் நான். 2 நம்பர் பேர்ன்னு சொன்னதுனால 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 50 கிடைக்கணுன்றது தான் கொஸ்டின். 50 ஆன்சராக கொடுக்கக்கூடிய எந்தெந்த நம்பர்ஸ், என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு நான் அதனுடைய பாசிபிலிட்டிஸ் இங்கே எழுதிக்கிட்டேன். ஆன்சர் வந்து மைனஸ்னு இருக்கிறதுனால அந்த பாசிபிலிட்டியை கொடுத்த 2 நம்பரில் ஒரு நம்பருக்கு ஒரு வாட்டி மைனஸ் வச்சு இன்னொரு நம்பருக்கு இன்னொரு வாட்டி மைனஸ் வச்சு 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதே தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணினோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ புரியலை அப்படின்னா கூட சொல்லுங்கள், என்ன புரியல, எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், இந்த இடம் நீங்கள் சொன்னது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.